இங்க ஹீரோயினோட அப்பா ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. சென்டர்ல இவருக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைச்சு அந்த பொருளை எடுத்துட்டு இவர் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு போலீஸ் இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினி என்னோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, அவருக்கு வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு போலீஸ் கிட்ட அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹீரோயினி அப்பா ஒரு பழைய மேன்ஷனுக்கு தான் கடைசியா போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோயினி அவங்க அப்பாவை தேடி அந்த பழைய மேன்ஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பாரு. ஹீரோயினியும் அந்த வாட்ச்மேன் கிட்ட நான் ஒரு புக் ரைட்டர், இந்த மேன்ஷனை பத்தி ஒரு புக் எழுத போறேன், அதனால இந்த மேன்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு வாட்ச்மேனும் இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரான இடமா, இங்க போய் ஏன் வந்தேன்னு சொல்லி ஹீரோயினியை அனுப்ப பாக்குறாரு. ஆனா ஹீரோயினுமே இந்த இடத்த பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அது டேஞ்சரா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வாட்ச்மேனுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க 54வது ரூம்ல ஒருத்தர் தங்கி இருந்தாரு. அவர் ஒரு பெரிய ஃபேமஸான புக் ரைட்டர். டெய்லியும் அவர் தூங்கும் போது ஏதோ குழந்தைங்களா வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த குழந்தைங்க எல்லாமே இறந்து போன ஆவிங்கன்னு. கடைசியா ஒரு நாள் அவர் கத்துன சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அதோட அவர் கதையே முடிஞ்சு போச்சுமா, அவர் எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்றாரு. இது கேட்ட ஹீரோயினியும் எனக்கும் அந்த புக் ரைட்டரை பத்தி தெரியும், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவருக்கு குழந்தைங்கனாலே அலர்ஜி, அதனால அவருக்கு இங்க குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் கூட வந்திருக்கலாம், அவர் இந்த மேன்ஷன்ல இருந்து காணாம போனாரே தவிர அவரோட டெட் பாடி எதுவுமே கிடைக்கல, அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. இங்க ஹீரோயினி அவங்க அப்பாவை தேடி ஒரு பழைய மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேனும் ஹீரோயினி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ரூம் நம்பர் 203ல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அவ வீட்டுக்கே தெரியாம இங்க தனியா தான் ஸ்டே பண்ணியிருந்தா. அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து, நீ ஏன் இந்த மாத்திரையெல்லாம் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த மாத்திரைக்கு தேவையில்லாம அடிக்ட் ஆயிராதன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட லவர் போன் பண்றான். அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த போனை பேச போறா. அந்த பொண்ணோட லவருமே, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை பாக்குறதுக்காக மேன்ஷனுக்கு வரேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அப்பதான் கடைக்குள்ளேயே வரா. இதை பார்த்த இந்த பொண்ணுமே, நீ இப்பதான் வரியான்னு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக அவளோட லவர் அந்த மேன்ஷனுக்கு வரான். அந்த பொண்ணோட லவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 7 வயசுல ஒரு பையனும் இருப்பான். நம்ம 2 பேருமே பேசுற விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கு இந்த பொண்ணுமே, நீ அவங்கள சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, 7 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னா, ஆனா இப்ப வரைக்குமே நீ டிவோர்ஸ் பண்ணாம தான் இருக்குன்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு அவனுமே, என்னால இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட இங்கேயே தங்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறான். அந்த பொண்ணு மறுநாள் அவ வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்பி போறா. பார்த்தா அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்து அவ லவ் பண்ற பையனோட போட்டோவை காமிச்சு, இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறப்போ, இவன் அவனோட ஒய்ஃபையும் அவனோட குழந்தையையும் கொண்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான், உன்னை கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பொண்ணு ரொம்பவே பயத்தோட மேன்ஷனுக்கு வரா. அந்த பொண்ணோட லவரும் அங்கதான் குளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணுமே, நீ எதுக்கு உன் ஒய்ஃபை கொலை பண்ண விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச, போலீஸ் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவளும் போய் பாக்குறா. பார்த்தா இவனோட லவ்வர் தான் வெளியவும் நிக்கிறான். இவன் ரொம்ப பயந்துகிட்டு அவங்கிட்ட போய், உன்ன மாதிரியா ஒருத்தன் உள்ள நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்த்தா இங்க நிக்கிறவனுமே பேய் தான் போல. அடுத்த நாள் போலீஸ் மேன்ஷனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இறந்து போயிருப்பா. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, அந்த பொண்ணோட லவ்வர் அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்ன அன்னைக்கு அவனுமே அங்கேயே இறந்து போயிருப்பான். அவனோட ஆவிதான் வந்து இவளை கொண்டிருக்கு அப்படின்னு வாட்ச்மேன் ஹீரோயினிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுமே, எனக்கும் இந்த ஸ்டோரி தெரியும், ஆக்சுவலா அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட டேப்லெட்னால அவளுக்கு இல்லூஷன் வந்து தான் அவ இறந்து போயிருக்கா, மற்றபடி நான் பேயெல்லாம் வந்து அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். இங்க இந்த வாட்ச்மேன் ஹீரோயின் கிட்ட மேன்ஷன்ல நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ரூம் நம்பர் 605ல இருந்து ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபேமிலி கிராமத்துல இருந்து வீடு காலி பண்ணிட்டு இந்த மேன்ஷன்ல தங்க வந்தாங்க. இந்த வீட்டோட புரோக்கரும் அந்த ஃபேமிலி கிட்ட, ரூம் நம்பர் 603வது பக்கம் நீங்க யாருமே போக கூடாது, ஏன்னா ஏற்கனவே அங்க இருந்தவர் பேய் ஓட்டுறவர், அதனால யாருமே அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு. அந்த ஃபேமிலியில இருக்கிறவருமே அவர் குழந்தைங்க கிட்ட அவரோட அம்மாவோட கதையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திருவிழா நேரத்துல தேவி அம்மா உடம்புல சாமி வரும். அப்ப இங்க வீட்டாளுங்க எல்லாருமே ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டாங்கன்னா இந்த ஊரே செழிப்பா இருக்குன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்க அம்மாவுக்கு நல்லா பேய் ஓட்டுற திறமையும் இருக்குது, அவங்க ஆவி கூடலாம் பேசுவாங்க. எங்க அம்மா கடைசியா இறக்கும் போது அவங்க திரும்பி வருவேன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி கதையெல்லாம் என் குழந்தைங்க கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இவருமே அவங்க அம்மா மாதிரி சோழியெல்லாம் உருட்டி அவங்க அம்மா வராங்களான்னு சொல்லி ட்ரை பண்றாரு பேசுறதுக்கு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இவர் அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ரூம் நம்பர் 603 ஓபன் பண்ணி இவர் குழந்தைங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா ஆவியாவே வந்துடுறாங்க.
அவரோட ஒய்ஃபும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா கூட அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட பொண்ணுக்கு தான் அவரோட அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேசுற மாதிரியே எல்லா டைலாக்கையும் பேசுறாங்க. என் உலகத்துக்கு நீங்க வந்துருங்க, நான் அவங்க எல்லாரையுமே கஷ்டம் இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஃபேமிலியில உள்ளவங்களுமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த ஸ்டோரியை கேட்ட ஹீரோயினுமே இந்த குடும்பமே ஒரு மூட நம்பிக்கையான குடும்பமா இருக்குது. சின்ன குழந்தைங்க கிட்ட தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி அவங்க அம்மா மாதிரி அந்த குழந்தைய மாத்தி விட்டுருக்காங்க. இதனாலதான் அந்த குழந்தையும் தன்னைத்தானே தேவியம்மாவா நினைச்சு இதே மாதிரி பேசியிருக்குன்னு சொல்லி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரூம் நம்பர் 49 இருக்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தினமுமே பரதநாட்டியம் ஆடுற மாதிரியும் கண்ணாடியில இவங்க உருவத்துக்கூடயே தினமும் போட்டி போடுற மாதிரியும் அதை யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் இவங்களுக்கு தினமும் ஒரு கனவு வருது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. அந்த பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வர கனவை பத்தி சொல்றா. அவருமே நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாருமா, எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ற. டாக்டருமே வயிற்றுல இருக்க குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு, நீ மனசளவுல ஏதோ டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட பார்க்க சொல்றாங்க. அந்த பொண்ணுமே ஒரு சைக்காட்ரிஸ்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்த பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற முன்னாடி பரதநாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்திருக்கா. இவங்க டான்ஸ் ஆடுறத தர்மான்ற ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ளயுமே அப்படியே பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுமே கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகிடுறான். தர்மா ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இந்த பொண்ணு நான் பரதநாட்டியத்துல பெரிய காம்படிஷன்லாம் கலந்துக்கணும், அதனால அந்த கருவை நான் கலைக்க போறேன்னு சொல்றா. அதனால இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நடந்த சண்டையில அந்த பொண்ணு தர்மாவை பிரிஞ்சு வந்து அபாஷனும் பண்ணிடுறான். அந்த பொண்ணு இந்த விஷயம் எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணுக்கு உள்ள வந்ததுல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தமும் யாரோ ஒருத்தவங்க இவ்வளவு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கண்ணாடியை பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏமா என்ன கொன்னன்னு சொல்லி கேட்கிறா. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட லவர் ஆவியா வந்து அந்த பொண்ணையுமே கொன்னுறான். இந்த கதை எல்லாத்தையும் வாட்ச்மேன் ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு இப்பயாச்சும் நீ பேய் இருக்குன்றத நம்புறியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினுமே அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆனதுனால பழைய விஷயம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அதனாலதான் அவன் மனசளவுல ரொம்ப வீக் ஆகி நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரியும் யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் அவளுக்கு இல்லூஷன் வந்திருக்கு, அதான் அவளே தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்கா. இந்த மாதிரிதான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரூம் நம்பர் 307 இருக்க ஒரு சைக்கோட கதையை பத்தி தான் வாட்ச்மேன் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சைக்கோ நைட் நேரத்துல ப்ராஸ்டிடியூட் பண்ற பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுங்களை மயக்க மருந்து கொடுத்து அவங்கள கொன்னு அந்த கறியை கூலிங் ரூம்ல பதப்படுத்தி வச்சு இவனே சாப்பிடுவான். பாதி கறியை சேல்ஸுக்கும் கொடுத்துருவான். இவன் சாகடிச்ச பொண்ணுங்களோட தலையை களிமண்ணால செஞ்சு இவன் வீட்லயே மாட்டியும் வச்சுக்கிறான். அதே மாதிரி அந்த சைக்கோ ஒரு நைட் நேரத்துல ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா. இவன் ஏற்கனவே கொன்ன பொண்ணுங்களோட கறியை சமைச்சு அந்த பொண்ணுக்கும் கொடுக்குறான். அந்த பொண்ணும் இந்த கறியை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, எங்க இருந்து வாங்கணும்னு சொல்லி கேட்க அது இம்பார்ட்டன்ட் சொல்லி ஏமாத்தவும் செய்யறான். அந்த சைக்கோ இந்த பொண்ணுக்கும் சரக்குல மயக்க மருந்து கலக்கி கொடுக்குறான். ஆனா இந்த பொண்ணு அதை குடிக்க மாட்டேன்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் அவங்களே கொட்டிடுது. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்கு போய் இவன் கொடுத்த ட்ரெஸ்ஸையே மாத்திட்டு வரா. சைக்கோ இந்த பொண்ணை காலி பண்ணலான்னு கிட்ட வரும்போது திடீர்னு அந்த பொண்ணு இவனுக்கு பின்னாடி ஒரு பேயை பார்த்துட்டு இங்க பேய் இருக்குன்னு சொல்லி பயந்து அங்க இருந்து போனா அந்த சைக்கோ பொம்மையா செஞ்சு வச்சிருந்த ஒரு பொண்ணு தான் பேயா வந்து அந்த சைக்கோவை காலி பண்ணிருக்கு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தா அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டா. இப்பயாச்சும் நீ பேய் இருக்கு நம்புறியான்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் ஹீரோயினி கிட்ட கேக்குறாரு. ஹீரோயினுமே இந்த கதையில நடந்தது உண்மையான நான் விசாரணை பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த எபிசோட்ல ஹீரோயினி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணோட டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. அது மூலியமா கண்டுபிடிச்ச உண்மையை அந்த வாட்ச்மேன் கிட்டையும் போய் சொல்றாங்க. அந்த சைக்கோ ப்ராஸ்டிடியூட் வேலை பார்க்குற பொண்ணுங்களா பார்த்து குறி வச்சு அவங்கள காலி பண்ணுவான். அது மாதிரிதான் ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறதா அந்த பொண்ணோட தங்கச்சி பாக்குறா. போன அந்த பொண்ணு திரும்பி வராததுனால கம்ப்ளைண்டும் பண்றா. அந்த சைக்கோவை மறுபடியும் அந்த இடத்துல பார்த்த தங்கச்சி அக்காக்கு என்னாச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சைக்கோ கூட கார்லயும் போறான். வீட்டுக்கு வந்து அந்த களிமண் பொம்மையை பார்த்ததுமே அது இவ அக்காதான்றதையும் புரிஞ்சுக்கிறா. ஆனா இவனை நார்மலா காலி பண்ண முடியாதுன்னு பேய் மாதிரி ஆக்டிங் பண்ணி இவனை கொன்னு இருக்கா. நடந்த உண்மையை அந்த பொண்ணையை என்கிட்ட சொன்னான்னு ஹீரோயின் வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு அந்த ரூமோட சாவியை வாங்கிட்டு ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. ரூம்குள்ள ஒரு சுரங்கம் இருக்கிறதையும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள போன ஹீரோயின் ஒரு செவுத்துல ஒரு கருப்பு கயிறை பாக்குறாங்க. பார்த்த இவங்களுக்கு இந்த கயிறு அவங்க அப்பா கையா இருந்ததுன்றது ஞாபகம் வருது. உடனே ஒரு சுத்தி எடுத்து அந்த செவுத்தையும் உடைச்சு பார்த்தா உள்ள அவங்க அப்பாவை அப்படியே நிக்க வச்ச மாதிரியே புதைச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வந்து நிறைய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்டோட ஹெட்டே நான் தான். இந்த மேன்ஷனுக்குள்ள நிறைய புதையல் இருக்குன்றத உங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. அதை நம்ம 3 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கல. அதான் அவரை நான் போட்டு தள்ளிட்டு இங்கேயே புதைச்சிட்டேன். பார்த்தா நீ வேற உங்க அப்பாவை தேடி இந்த இடத்துக்கு வந்துட்ட. நான் சொன்ன பேய் கதையெல்லாம் கேட்டு நீங்க இருந்து ஓடி போயிருவேன்னு பார்த்தா அதை நீ நம்பல. இதுக்கு மேல நான் உன்னையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு தள்ள ட்ரை பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா ஆவியா வந்து அந்த செவுத்தை உடைச்சிட்டு ஹீரோயினையே காப்பாத்துறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயினியோட அம்மாவை பார்த்துட்டு அங்க இருந்து மறைஞ்சும் போயிடுறாரு. ஹீரோயினியும் அவங்க அப்பா மேல தப்பு இல்லைன்றத ப்ரூவ் பண்ணதுனால அவங்களுக்கு அவார்டும் கிடைக்குது. லாஸ்ட்ல ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்த அதே ஜாப்பை இவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறதோட இந்த கதையே முடிக்கிறாங்க.